பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் வருகை கால இறைவாக்கு என்ற தலைப்பின் கீழாக இந்த காணொளியின் மூலமாக வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு இருக்கின்றேன். இந்த வருகைக்கால இறைவாக்கின் கீழாக திருமறையிலிருந்து 2 நபர்களை மையமாக வைத்து ஒரு சில காரியத்தை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இந்த ஞாயிறன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியில் லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 40 வசனத்தில் இருக்கின்ற ஒரு நபர் சிமியோன். இந்த சிமியோனை குறித்து பார்க்கின்ற பொழுது, இந்த சிமியோன் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்த ஒரு மனிதன். இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் நீதியையும் தேவ பக்தியையும் உடையவராக காணப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்ததின் நோக்கமும், எதற்காக இந்த மக்களை தன்னுடைய இந்த மந்தையில் கூட்டி சேர்ப்பதற்கான அந்த நோக்கம் என்னவென்றால், அவர்கள் மீது கொண்டுள்ள அந்த அன்பின் வெளிப்பாடே ஆகும். இந்த அன்பு அனைவருக்கும் இருக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது, அநேகர் அன்பை வெளிப்படையாக காண்பிப்பவரும் உண்டு, அன்பை வெளிப்படுத்துவது போல நடிப்பவர்களும் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்டுள்ள உண்மையான அன்பின் காரணமாக இந்த உலகில் வந்தார். நமக்காகவே அவர் அடிக்கப்படுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகில் வந்தார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை இந்த உலகை விட்டு சென்றிருக்கின்றார். தன்னை போலவே நான் எவ்வாறு இந்த உலகில் செயல்பட்டார்களோ அதே போலவே தனக்கு பின் இருப்பவர்களும் செயல்பட வேண்டும். நான் எப்படி இந்த உலகத்தில் இருந்தேனோ, அநேகர் மீது அன்பு செலுத்தினோ, அநேகர் மீது அவர்களை தங்களை பாவிகள் என்று விலக்கிவிடாதபடி அனைவரையும் என்னுடைய மந்தையில் சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டதால் இந்த உலகில் தன்னை ஒரு அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த உலகிற்கு வந்தார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் எப்படி செயல்பட்டாரோ, எவ்வாறெல்லாம் தன்னை பிரதிபலித்தாரோ, அதே போலவே மற்ற மனிதர்களும் மற்றவர்களும் தன்னுடைய மக்களும் அதே போலவே நடந்து கொள்ளுமாறு அவர் வலியுறுத்துகின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சிமியோன் என்கின்ற இந்த நபர் தன்னுடைய வாழ்நாட்களில் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய சூழ்நிலையை மாற்றி தனது எண்ணப்போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சிமியோன் கடவுளுக்கு பயப்படுகிற அந்த மனிதனாகவும், கடவுள் மீது அன்பு செலுத்தக்கூடிய மனிதனாகவும், நீதி செய்கிற ஒரு மனிதனாகவும் காணப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மனிதர்களை அவர் நேசிக்கின்றவராக இருக்கிறார். இவரை போன்று இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் தேவ பக்தியும் நீதியும் உள்ளவர்களாக இருக்கும்படி நம்முடைய அன்புள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு நம்மை பாவமான வாழ்க்கையில் இருந்தும் தவறான செயல்களை செய்து விடக்கூடாது என்று அவர் இப்படிப்பட்ட நமக்கு ஒரு முன்மாதிரியான செயல்களை செய்திருக்கிறார். இவரை போன்று, இந்த சிமியோனை போன்று ஆண்டவருடைய இந்த வருகையின் காலத்தில் கூட அப்படிப்பட்ட நபர்களை அவர் தங்களுடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமானவர்களாக அவர் அழைத்து செல்கின்றார். இங்கு வாழ்கின்ற வாழ்க்கையானது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நமக்கான வாழ்க்கை என்பது நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற அந்த பரலோக வீட்டிற்கு செல்லக்கூடிய வழி. அதற்கு நாம் இவரை போன்று நம்மளுடைய வாழ்நாளில் நீதி உள்ளவராகவும், உண்மை உள்ளவராகவும், கடவுளுக்கு பயந்து அவருடைய நீதியை செய்யக்கூடிய தேவ பக்தி கொண்ட தேவ மனிதராகவும் நாம் செயல்பட வேண்டும். அடுத்தபடியாக யோவான் 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் யோவான் ஸ்நானகனின் பிறப்பை குறித்தும், யோவான் ஸ்நானகன் எதற்காக இந்த உலகில் பிறந்தார் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து இந்த மக்களை ரட்சிப்பதற்காக வருவதற்கான ஒரு வழியை ஆயத்தம் செய்வதற்காக முன்பதாக இவருடைய பிறப்பு இருந்திருக்கிறது என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களை ரட்சித்து நல்வழிப்படுத்துவதற்கு
இந்த யோவான் ஸ்நானகன் என்பவர் ஒரு வழியை ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு கருவியாக இங்கு இருக்கின்றார். அவர் இந்த மக்களை சீர்படுத்தி இந்த மக்களை தன்னுடைய பொல்லாங்கான வழியிலிருந்து நல்வழியில் நடத்தி செல்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே வழியை ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இந்த உலகில் செய்யப்பட்டார். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட இன்று சபை மக்களையும் அநேக மக்களையும் வழி நடத்த செல்லக்கூடிய ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய பணியை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பணியில் நாம் நம்முடைய சபை மக்களையும் நம் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கக்கூடிய அவருடைய வீட்டின் பாதையை ஆயத்தப்படக்கூடிய மக்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வரும்போது அந்த மக்களை அனைவரையும் அவருடைய இல்லத்திற்கு அழைத்து செல்வதற்கான அந்த வழியை ஆயத்தம் செய்யக்கூடிய பொறுப்பை நம் மையத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து சென்றிருக்கின்றார். இந்த யோவான் ஸ்நானகனை போன்று நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வருகின்ற அந்த இரண்டாம் வருகையின் போது இவர்களுக்குரிய அந்த பாதையை காட்டக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு நற்காரியத்தை செய்யக்கூடிய போதகர்களாக, அவர்களை வழிநடத்த செல்லக்கூடிய மீட்பர்களாக நாம் செயல்பட வேண்டும். அதே போன்று இந்த யோவானை குறித்து பார்க்கின்ற போது யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஒளியாக இந்த உலகில் வந்தார். இருளில் இருக்கிற இந்த மக்களுக்கு ஒளியாக அவர் இந்த உலகில் பிரகாசித்து இருளில் இருக்கிற மக்கள் அந்த ஒளியை கண்டார்கள், தங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அநேக இருட்டின் மத்தியிலும் ஒரு சிறிய ஒளியானது அந்த பாதையை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உதவுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த ஒளியை குறித்து சாட்சி பகிர்வதற்காக இந்த யோவான் சாட்சி கொடுப்பதற்காக சாட்சியாக வந்திருக்கின்றார். அதே போல எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக செயல்பட்டு அந்த கிறிஸ்துவுக்கு நாம் ஒரு சாட்சியாக இந்த உலகில் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரியான சாட்சி மிகுந்த ஒரு வாழ்க்கையாகவும், கடவுளை குறித்து சாட்சி பகிர்வதற்காக சாட்சி நிறைந்த ஒரு தேவ மனிதனாகவும், உண்மையுள்ளவனாகவும், நீதி உள்ளவராகவும் நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். இந்த மக்களை இந்த உலகில் பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களை மனம் திரும்பி அவர்களை நல்ல வழியில் நடத்துவதற்காக இந்த உலகிற்கு அவர் வந்தார். நாம் நன்மை செய்யவும், நாம் நல்ல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழவும், எந்த ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடாமல் தேவனுக்கு பிரியமான காரியத்தை ஈடுபட்டு அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அந்த மனிதனையே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இந்த சிமியோனை போன்று நீதி உள்ளவராகவும், உண்மையுள்ளவராகவும், தேவனுக்கு பயந்த மனிதராகவும் நாம் இன்று இருக்குவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வருகை கால இறைவாக்கு அவருடைய வருகையின் போது நாம் அவருடைய நித்திய பேரின்ப வீட்டில் தகுதி உடையவராக இருப்பதற்கு நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் கூட இந்த வருகை கால இறைவாக்கு என்கின்ற தலைப்பின் கீழாக சிந்திக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அன்பை வெளிப்படுத்துவதற்கும், ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கும், உமக்கு பிரியமான பிள்ளையாய் நடப்பதற்கும் நீர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த உலகில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பாதையை காண்பித்து விட்டு சென்றிருக்கிறீர். உம்முடைய பாதையை பின்தொடர்ந்து வருவதற்கும், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யக்கூடியதற்கும் நீர் விரும்புகின்ற உமக்கு பிரியமான நீதியுடையவராகவும், உண்மையுடையவராகவும், தேவ பக்தியுடையவராகவும் நாங்கள் இருப்பதற்கு நீர் கிருபை செய்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களோடு இருந்து பாதுகாத்து எங்களை வழிநடத்தினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வர இருக்கின்ற இந்த புதிய ஆண்டு ஒரு நன்மை நாடாய் அமைய நீர் கிருபைதாரும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுவீராக. எல்லாற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை வழிநடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.